திமுக அதிமுக இது ரெண்டு ஃபைட் தான் இருக்கும். இந்த வாட்டி திமுக இரண்டுக்கு தான் உள்ள போட்டி. இல்ல இந்த வாட்டி மூணாவது ஃபேக்டர் இருக்கா? மூணாவது போட்டி நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா களத்துல என்ன அவங்களுக்கு சந்திக்கவே இல்லையே. களத்துல சந்திச்சா தான் அவர்களுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் கிடைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிடமும் தேசிய ஜனநாயக மக்களிடத்திலே மிகப்பெரிய ஆதரவு நிலவி கொண்டிருக்கின்றது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில் என்டிஏ இணைந்து எல்லாமே இணைந்து நாங்கள் பணியாற்றிட்டு இருக்கிறோம். இன்னும் சில கட்சிகள் எங்கள் கூட்டணியில் வந்து சேர இருக்குது. சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவோம். சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவோம். அது யார் வருவாங்கலாம் இப்போ சொல்ல முடியாது. எங்களை பொறுத்தவரை சில கட்சிகள் எங்களோடு வந்து இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக பலம் பொருந்திய கூட்டணி எங்களுடைய கூட்டணி. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சுமார் 210 இடங்களில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கிறது. True to his farming roots, he's getting to the location atop a bullock cart. He's riding a bullock cart with great ease. We actually tried speaking to him here. ஆமா இதுல ரொம்ப டைட்டா இருக்கு. மேல பண்ணலாமா? அங்க மேல பண்ணி எங்க வேணாம் மாட்ட முடியாது. The perfect moment of Edappadi Palaniswamy atop a bullock cart and riding the bullock cart. We'll go to the next location, try to catch him there. It's extremely chaotic here. People are jostling, trying to get a glimpse of the AIADMK chief. This is the color of the Tamil Nadu campaign. We move to the next location. Okay, so it's Pongal and we're joined by Edappadi Palaniswamy here. We've come all the way to Salem to get you this exclusive. Ayya, vanakkam. Vanakkam. Mega nandri India Today oda பேசுறதுக்கு. பொங்கல் வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள்மா. இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். Thank you sir. Thank you. Mega nandri. Sir, usually எப்படி தான் உங்க பொங்கல் இருக்குமா? அதாவது கிராம சூழ்ந்த பகுதி இந்த தை பிறந்தால் ஒளி பிறக்கும். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த தை பொங்கலை விமர்சனமா கொண்டாடுவாங்க. எல்லா மாவட்டத்திலையுமே கொண்டாடுவாங்க. விவசாயிகளுக்கு முக்கிய திருநாள். இந்த திருநாளில் வந்து மற்ற மகிழ்ச்சியோட இந்த தை திருநாளை கிராமத்தில் எழுச்சியா கொண்டாடுறது வழக்கம். அந்த அடிப்படையில் இங்கேயும் கொண்டாடணும். சார், யூஷுவலா நீங்க எப்படி கொண்டாடுவீங்க? இந்த வாட்டி பிரச்சாரம் சைட்ல அதனால இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஆனா யூஷுவலா வீட்ல என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா தைப்பொங்கல் கொண்டாடுவது வழக்கம். அதே வழியில் இந்த முறையும் நான் கொண்டாடுறோம். நீங்களும் இந்திய டுடேவும் இதுல வந்து கலந்துருக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். நமக்கு கூட ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. இது எல்லா கிராமங்களிலும் எல்லா வீடுகளிலுமே இந்த தை திருநாளை கொண்டாடிட்டு வருவாங்க. தைப்பொங்கலிட்டு கொண்டாடுவது வழக்கம். தொடர்ந்து காலகாலமாக தமிழனுடைய பாரம்பரிய விழா இந்த தை திருநாள். நீங்க விவசாயிகள் இருந்தீங்க, அதனால இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கா பொங்கல் உங்களுக்கு? விவசாயி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழனுடைய திருநாள் தை திருநாள். ஆகவே தமிழர் ஒவ்வொருவரும் இந்த தை திருநாளை குடும்பத்தோடு மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்க. அந்த வகையில நாங்களும் கொண்டாடுறோம். இங்க இருக்கின்ற தமிழ் மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்கள், அனைத்து தமிழகம் மட்டுமல்ல உலக அளவில் இருக்கின்ற தமிழர்கள் அத்தனை பேருமே இந்த தை திருநாளை மிகச் சிறப்பா எழுச்சியா கொண்டாடுறோம். கொஞ்சம் அரசியல் பேசலாமா சார்? ஓகே, போங்க சார், போங்க. வாம் தேவேதாரபுஜனம் பதேவா மகாபிரதேதாரபுஜாகிரஷே கணபதி நமः. சூரியன் காட்டுங்க. ஓம் மகாதேவி நமः. அப்படி பொங்க படை
இப்போ அரிசியை பத்தி பேசலாம் சார். பொங்கலுக்கு திமுக கவர்மெண்ட் பொங்கல் கிஃப்ட் ஹேம்பர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 3000 ரூபாய் 2 கோடி பேருக்கு. இது தேர்தலுக்காக கொடுக்கப்படுகின்ற பொங்கல் பரிசு. இது திமுக மக்கள் மகிழ்ச்சியோட தைப்பொங்கலை கொண்டாடும் என்பதற்காக கொடுக்கல. அப்படி கொடுக்கறதா இருந்தா ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்திருக்க வேண்டும். இந்த ஆண்டு தேர்தலை நோக்கி இந்த பொங்கல் பரிசை கொடுத்திருக்கிறாங்க. இதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது கடுமையான கொரோனா காலம், மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த பாதிப்பு இருக்கின்ற காலகட்டத்தில் தை பொங்கல் வந்தது. அப்ப எல்லா இல்லங்களிலும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வாக்குக்காக இந்த பொங்கல் பரிசை கொடுத்திருக்கின்றார்கள். அதுவும் நாங்கள் அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் குடும்ப அட்டைக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னார். இன்றைய தினம் அதே வேண்டுகோளை நான் வைத்தேன். இன்றைக்கு கடந்த 5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு பொங்கல் பரிசு கொடுக்கவில்லை. இந்த ஆண்டு இதோட ஆட்சி முடிய போகின்றது. இனி திமுக ஆட்சிக்கு வரப்போவதில்லை. அதனால ஏற்கனவே நீங்கள் எதிர்கட்சியில் என்ன கோரிக்கை வைத்தீங்களோ அந்த கோரிக்கையின்படி ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் தைப்பொங்கல் பரிசாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சேன். ஆனா 3000 ரூபாய் தான். ஆனா இப்போ இந்த தேர்தல் டைம்ல சார் கேம் சேஞ்சர் மாதிரி சொல்றாங்க, அதனால இன்னும் நிறைய ஓட்டு வருவாங்கன்னு. அப்படி இருந்தா அதுக்கு எப்படி கவுண்டர் பண்ணுவீங்க? அதாவது நாங்க குடும்ப அட்டைக்கு 2500 ரூபாய் கொடுத்தோம். பொங்கல் பண்டிகை மட்டும் இல்ல, மக்கள் அந்த காலகட்டத்தில் கொரோனா காலத்துல வேலை இல்லாம மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. தை பிறந்தால் ஒளி பிறக்கும், தமிழனுடைய திருநாள் தை திருநாள். அந்த காலகட்டத்தில் கிராமத்திலிருந்து நகரம் வரை தை பண்டிகை வருஷமா கொண்டாடுறாங்க. அந்த காலகட்டத்தில் அவருக்கு வேலை இல்லாம கடுமையான நெருக்கடி இருக்கின்ற பொழுது எல்லா குடும்பங்களிலும் அந்த இல்லங்களில் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு திமுக அப்படி கொடுக்கலையே. அவர்கள் வாக்குகளை நோக்கி கொடுத்திருக்காங்க. அது எடுபடாது. மக்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்க கொடுத்தீங்கன்னு? அது வருஷம் முன்னாடி. இப்ப கூட ஞாபகம் இருக்கு? அப்படி கிடையாது. கஷ்டத்துல இருக்கும்போது கொடுத்தா தான் அதுக்கு பலன் கிடைக்கும். கோவிட் டைம். ஆமா, கோவிட் டைம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சோதனையான காலகட்டத்தில் மக்களுக்கு வேலையே இல்லாம வருமானமே இல்லாத அந்த காலகட்டத்தில் எல்லா இளைஞர்களையும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்க பொங்கல் பரிசு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2000 ரூபாய் கொடுத்தோம். ஆனா திமுக அப்படி இல்ல, வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி பொங்கல் பரிசு கொடுக்கிறார். எங்கள் நல்ல சார் புதுமை பெண் ஸ்கீம் இருக்கு, 1000 ரூபாய் பெண்களுக்கு. இதெல்லாம் டிராவிடியன் மாடல்னு ஒரு ஃப்ரேஸ் கொடுத்திருக்காங்க. அது என்னது டிராவிடியன் மாடல் உங்களுக்கு? ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில 1500 ரூபாய் குடும்ப அட்டையில் இருக்கின்ற நம்முடைய குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கறோம். ஆனா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க ஆட்சிமைகள். ஆட்சிக்கு வந்த பிறகு உடனே கொடுக்கல. 28 மாதம் கழிச்சு அதிமுக அழுத்தம் சட்டமன்றத்தில் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம். பிரதான எதிர்கட்சி முறையில ஊடகத்தின் வாயிலாக அழுத்தம் கொடுத்தோம். அதிமுக பொதுக்கூட்டத்தின் வாயிலாக அழுத்தம் கொடுத்தோம், பத்திரிகையின் வாயிலாக கொடுத்தோம், அறிக்கையின் வாயிலாக கொடுத்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அடிப்படையில் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கறீங்க. அதை வைத்துத்தான் அந்த குடும்ப தலைவிகள் வாக்களித்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு கடுமையா அழுத்தம் கொடுத்ததுனால 28 மாதம் கழிச்சு தான் திரு ஸ்டாலின் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கிறாரு. அந்த குடும்ப தலைவருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல, எங்களுடைய அழுத்தத்தின் மூலமாக தான் அவர் கொடுத்தாங்க. இதெல்லாம் சேர்ந்து சார் டிராவிடியன் மாடல்னு சொல்றாங்க. என்ன நீங்க நினைக்கிறீங்க? இது டிராவிடியன் மாடல்? அதிமுக கூட டிராவிடியன் பார்ட்டி தான், டிராவிடியன் கட்சி இருக்குது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு, சந்தி சிரிக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நம்முடைய
வயது முதிர்ந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. இன்றைக்கு மிக மோசமான ஆட்சி இந்தியாவில் இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான். இதான் ரெவிடன் ஆட்சி. அவங்க சொல்றாங்க ரொம்ப growth ஆயிருக்கு, எக்கானமி இவ்வளவு நல்லா பண்ணிட்டு. நீங்க எல்லா தொலைக்காட்சியிலையும் காண்பிக்கிறீங்களா எவ்வளவு கொலை நடக்குது, எவ்வளவு கொள்ளை நடக்குது, முதியோருக்கு பாதுகாப்பு இல்லாதது, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. அண்மையில சமூகத்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசிக்கிட்ட பொழுது 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதா சொல்றாங்க. அப்படின்னா சிறுமிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சியில. இதான் ரெவின் மாடல். இல்ல நீ கரெக்டா சொல்லுங்க. ஆனா நீங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் இருந்தனால நீங்க சொல்லுங்க என்ன ராங் ஆயிருக்கீங்க இந்த மாதிரி கொலைகள் நடத்தி இருக்குது? இந்த ஆட்சி திறமையில்லாத ஆட்சி. ஒரு திறமையான ஆட்சியா இருந்தா இதையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி அரசாங்கத்துக்கு இருக்குது. இன்றைக்கு தமிழகத்துல நிரந்தர டிஜிபி கூட நியமிக்க முடியல. சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிக்கப்பட்டால்தான் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும். சட்ட ஒழுங்கு சரியா இருந்தா தான் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு காண முடியும். நிச்சயமா ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டாங்க, அவர் உடல்நல சரியில்லாமல் மருத்துவமனைக்கு போயிட்டாரு. மீண்டும் அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி நியமிக்கிறாங்க. இது வரைக்கும் யூபிஎஸ்சி தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட அந்த பட்டியலில் ஒரு சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்க முடியாத ஒரு கையிலாகாத அரசு இந்த திமுக அரசாங்கம். இன்னொன்னு பிரச்சனை என்னன்னா நீங்க லா அண்ட் ஆர்டர் பத்தி பேசுறீங்க, இன்னொன்னு கரப்ஷன், ஊழல் பிரச்சனை, அது பத்தி சொல்லுங்க. திமுக என்ன சொல்றாங்கன்னா ஆதாரம் இல்ல, எல்லாரும் இது அது போடுறாங்க, ஆனா ஆதாரமும் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பட்டிருந்து எல்லா துறையிலும் ஊழல் இல்லாத துறையே கிடையாது. மேதக ஆளுநரை சந்திச்சு சுமார் 4 லட்சம் கோடி இந்த 4.5 ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது. இதை விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மேதக ஆளுநர் கேட்டுக்கிறோம். இதை விசாரிப்பதற்காக தனி உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் கேட்டுக்கிறோம். அந்த அளவுக்கு ஊழல். இன்னைக்கு மத்தியில் இருக்கிற அமலாக்கத்துறை டாஸ்மாக்ல சோதனை நடத்தி 1000 கோடி முறைகேடு ஏற்பட்டதா சொன்னாங்க. நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டு இருக்க இந்த அரசாங்கம் எதிர்கொள்ள வேண்டியதுதானே. மடியில கனமணிலாம் வழியில பயம் கிடையாது. அதே போல உள்ளாட்சியில நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர் புதிய பணியிடங்களுக்கு பல லட்சம் கோடி கைவிட்டு பெற்றதாக அமலாக்கத்துறை இடி கண்டுபிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த துறையில டெண்டர் வச்சதுல ஊழல் நடந்ததா கண்டுபிடிச்சிருக்காங்க. அறிக்கை அந்த அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டாங்க, 2 முறை கொடுத்துட்டாங்க. இதுல நீங்க விசாரிச்சு எஃப்ஐஆர் போடணும். இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் தான் இப்ப விசாரிக்க சொல்லி இருக்குது. ஆக எல்லா துறைகளிலும் இதில் ஊழல் நிறைந்திருக்குது. அதே போல மின்சாரத்துறையில மிகப்பெரிய ஊழல், டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் செஞ்சல உயர்நீதிமன்றத்தில் அதெல்லாம் பெண்டிங் இருக்குது. இப்படி துறை வாரியாக அதிகமாக ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம். ஆனா அதுல சார் சென்ட்ரல் ஏஜென்சி கூட இன்வெஸ்டிகேட் பண்ணனும், இடி சிபிஐ எல்லாமே பண்ணி கொடுத்து கூட கோர்ட்ல ஒண்ணுமே ஆகல. எங்க நீங்க தான் கோர்ட்ல போய் சேவை வாங்கிட்டு இருக்கீங்களே. ஏன் நான் என் மேல வழக்கு போட்டாங்க, நான் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தணும்ல. நான் வழக்கு நடத்தினேன், வழக்கு போட்டீங்க வழக்கு வாபஸ் பெறணும்னு சொன்னாங்க ஆர்எஸ் பாரதி. நான் நடத்துறேன்னு சொன்னேன். அது மாதிரி துணிவு இருந்தா நடத்த வேணும்ல. இதெல்லாம் நிரபராதி இல்ல, ஏன் பயப்படுறாங்க? உங்க மேல கூட பண்ணிருக்காங்க. ஆமா, 4800 கோடி நான் முதலமைச்சர் இருந்தபோது 4500 கோடி நெடுஞ்சாலைத்துறை ஊழல் சொல்லி இது ஆர்எஸ் பாரதி ஒரு டிவிஸ்ல கொடுத்து பிறகு நீதிமன்றத்தில் போய் ஆணை வாங்கி அதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் இங்க இருக்கிற நீதியரசர் சொல்லி பிறகு உச்ச நீதிமன்றம் போய் மேடம் ஆளுங்கட்சியா பிறகு அது விசாரிக்க வேண்டும் அப்போ யார் வழக்கு போட்டாங்களோ அவர்களே திரும்ப போறேன்னு சொன்னாங்க. நான் இல்ல நடத்துறேன்னு சொன்னேன். ஏன்னா இது வரைக்கும் பேசுனதெல்லாம் 4800 கோடி எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்தார் பேசி மக்களிடத்துல பரப்பிடுது. சட்டமன்றத்தில் இன்றைய முதலமைச்சர் பதிவு செஞ்சு விட்டார். அப்ப இந்த கேஸ்ல நான் விடுதலை வந்தா தான், நிரபராதி வந்தா தான் அதெல்லாம் நான் நிரூபணம் செய்ய முடியும். அதனால நான் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தணும்னு சொல்லி நிரபராதின்னு வந்திருக்கிறேன். ஹைகோர்ட் மட்டும் இல்ல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்லயும் நான் நிரபராதின்னு வெளியில மக்கள்கிட்ட நிரூபிச்சு கேட்டிருக்கேன். அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஊழல் செய்யவில்லை என்றால் இன்றைக்கு மத்திய அரசு இடி கொடுக்கப்பட்ட அந்த அடிப்படையில் அந்த சார் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற அமைச்சரோ இல்ல அதிகாரிகள் மீதோ எஃப்ஐஆர் போட்டு ஏன் வழக்கை எதிர்கொள்ள முடியல? பயம். ஊழல் செஞ்சுட்டாங்க. டாஸ்மாக்ல ஏன் ஓடி போய் நீதிமன்றத்துக்கு போய் முறையிடுறாங்க? பயம். ஊழல் செஞ்சுட்டாங்க. அப்படி கிடையாது, விசாரணை தான் நான் மேற்கொள்ள சொல்றேன்.
விசாரணையில தான் யார் ஊழல் செஞ்சாங்க என்பது தெரிய வரும். We're taking the bull by its horns, literally. ஐயா பயமே இல்லையா? இது நாம தான் நம்ம எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர் சிறப்பாக காலை அழுத்த வச்சிருக்காங்க. தொடலாமா? தொடு ஒன்னாகாது அழகா சாமி மாதிரி வெளியில விட்டாதான் பயங்கரமா இருக்கு. அதான் ஜல்லிக்கட்டுல பாத்துருக்கோம், பயமா இருக்கு. சரி சரி, இப்போ கூட்டணி பத்தி பேசலாம். கூட்டணி சொல்லுங்க. பாஜகவோட ஏன் கூட்டணி பண்ணிருக்கீங்க? ஏன்னா ஒரு இமேஜ் இருக்கு. அதாவது இந்த நாட்டையே ஆளக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எல்லா கட்சியும் தானே கூட்டணி வைக்குது. திமுக கட்சியும் 1999 பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருந்தாங்க. இப்ப கூட்டணி மாத்தி எங்களோட வச்சிருக்காங்க. 2001 திமுக பாஜக சட்டமன்ற தேர்தல் சந்திச்சது. அவர்கள் கூட்டணி வச்சா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நாங்க கூட்டணி வச்சா தவறுங்கிறது எந்த விதத்துல சரி. தேர்தல் நேரத்தில் வருகின்ற பொழுது வாக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்குது. அந்த வாக்குகளை பெறுவதற்காக கூட்டணி அமைக்கிறோம். தீய சக்தி திமுகவை அகற்றப்பட வேண்டும். அந்த ஒத்த கருத்துடைய கட்சிகளாம் நாங்கள் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம். எல்லாரும் கூட ஃபைட் பண்ணீங்கன்னு சொல்றீங்க. கூட இல்ல, அதாவது ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார். நீங்க ஆந்திர பிரதேஷ்ல பாத்தீங்கல்ல, எல்லாரும் ஒரு சைடு, ஜெகன் ஒரு சைடு. அதே மாதிரி அப்படியெல்லாம் அங்க கிடையாது. அந்த பக்கமும் இருக்குல்ல, திமுக பக்கம் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது. அதே போல எங்க தரப்புலையும் அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சில கட்சிகள் அங்கம் வச்சது. அந்த கட்சிகள் எல்லாம் இணைந்து இருக்குது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து மிகப்பெரிய வெற்றி பெறும். ஆனா யூசுவலா தேர்தல்ல தமிழ்நாடுல திமுக அதிமுக இது ரெண்டு ஃபைட் தான் இருக்கும். திமுக இரண்டுக்கு தான் உள்ள போட்டி. இல்ல இந்த வாட்டி மூணாவது ஃபேக்டர் இருக்கா? மூணாவது போட்டி நீங்க தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா களத்துல என்ன அவங்களுக்கு சந்திக்கவே இல்லையே. களத்துல சந்திச்சா தான் அவர்களுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் கிடைக்கும். ஆனா ஏற்கனவே பலமுறை அதிமுக திமுக களத்துல சந்திச்சிருக்குது. நாடாளுமன்றத்திலும் சரி, சட்டமன்றத்திலும் சரி, உள்ளாட்சி தேர்தலும் சரி, கூட்டுறவு தேர்தலும் பலமுறை சந்திச்சு வெற்றி வாய்ப்பு பெற்றுக்கிறோம், வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம். இதுதான் நிலைமை தமிழகத்தை. இந்த முறை பொறுத்து, இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பெறும் தமிழகத்தில். ஏன்னா தமிழக மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்போடு இருக்கிறாங்க, மிகப்பெரிய வெறுப்போடு இந்த ஆட்சி மேல் இருக்குது. இந்த வெறுப்பு தான் எங்களுடைய ஆட்சி அமைப்பதற்கு அடித்தளம். இல்ல அதான் ப்ராப்ளம் இல்ல சார். இப்போ நீங்க கூட அந்த வெறுப்பு இருக்கு இங்க தமிழ்நாட்டுல இருக்குது, கொந்தளிப்பு இருக்குது. எல்லா தரப்பும் போராட்டம் பண்றாங்க. அரசு ஊழியர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், பகுதி ஆசிரியர்கள் போராட்டம், இப்படி டாக்டர்கள் போராட்டம், இப்படி தமிழகம் போராட்ட களமா மாறிட்டது. ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்ப்பை இந்த அரசுக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க.
அம்மாவோட குரல் இப்ப கூட இங்க கேட்டேன். எங்களுடைய உயிரோட்டத்திலேயே இருக்குது. இனி இவ்வளவு வருஷம் ஆயிருக்கு, இன்னும் இப்படி எவ்வளவு நாட்கள் ஆனாலும் மக்கள் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர் வாழ்ந்த காலம் அப்படிப்பட்ட காலம். அவர் வாழ்ந்த காலத்தில் மக்களுக்கு சேவை செய்து அந்த சேவை இன்றைக்கும் மக்களுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்நாள் முழுவதும் மனதிலே வாழ்ந்து கொண்டிருப்பார் மக்கள் உள்ளத்திலே. அப்படிதான் எங்க உள்ளத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க அம்மாவோட. எக்ஸ்பீரியன்ஸ் 1974 இயக்கத்துல சேர்ந்தேன். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய ஈர்க்கப்பட்டு அதிலிருந்து கட்சிக்கு பாடுபட்டு வந்தேன். 1989 ஆண்டு இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் சேவல் சின்னத்தில் போட்டியதற்கு வாய்ப்பளித்தாங்க. அந்த சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்று அம்மாவோடு பயணம் பண்ணேன். படிப்படியா அம்மா எங்களுக்கு பல்வேறு பதவிகளை கட்சியில கொடுத்தாங்க. அதே போல அரசியல் நிதியாகவும் கொடுத்தாங்க, அதிகார நிதியாகவும் அமைச்சர். பிறகு கூடுதலா பொறுப்பு கொடுத்தாங்க. பிறகு அம்மா மறைவுக்கு பிறகு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலான சட்டமன்ற என்னைய முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தாங்க. மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆதரவு கொடுத்தாங்க. சிறப்பான ஆட்சியை 4 ஆண்டு 2 மாத காலம் மக்களுக்கு தந்தோம். எங்களுடைய ஆட்சி காலம் பொற்கால காலம். எங்களுடைய ஆட்சி பொற்கால ஆட்சி. நீங்க எவ்வளவு வருஷம் அதிமுக பாத்திருக்கீங்க. அப்போ அந்த டைம்ல இப்போ இந்த டைம்ல ஒரு ஏதோ டிஃபரன்ஸ் இருக்கா? என்னுடைய அரசியல் 51 ஆண்டு காலம் ஆகிறது. 1974 இணைஞ்சேன். அப்ப இருந்து 2025 முடி வரைக்கும் 51 ஆண்டு காலம் என்னுடைய அரசியல் வாக்கில் நிறைவு பெற்றிருக்குது. 51 ஆண்டு காலத்திலும் பல்வேறு சோதனைகளையும் சாதிச்சோம், பல சாதனைகளும் படைச்சிருக்கிறோம். அதிமுக கட்சியில் இருக்கின்ற பொழுது பல்வேறு பொறுப்புகள் கிடைக்கப்பட்டது. ஆட்சி அதிகாரம் பொழுது நாட்டு மக்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சோம், சேவைகள் செஞ்சோம். இன்றைக்கும் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் சிறந்த ஆட்சி என்று மக்கள் போகின்ற அளவுக்கு அம்மா காலத்திலும் இருந்தது. அம்மா மறைவுக்கு பிறகு நாங்கள் ஆட்சி. தேர்தலுக்கு 2 மாசம் இருக்கு சார். நம்பர் கொடுங்க சார். எவ்வளவு நம்பர் கிடைக்கும், எவ்வளவு சீட் கிடைக்கும் அதிமுக இல்ல என்டிஏக்கு? என்டிஏ அனைத்து இந்திய அண்ணா திராவிட தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களிடத்திலே மிகப்பெரிய ஆதரவு நிலவி கொண்டிருக்கின்றது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில் என்டிஏ இணைந்து எல்லாமே இணைந்து நாங்கள் பணியாற்றிட்டு இருக்கிறோம். இன்னும் சில கட்சிகள் எங்க கூட்டணியில் வந்து சேர இருக்குது. சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவோம். சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவோம். அது யார் வருவாங்கன்னு இப்ப சொல்ல முடியாது. எங்களை பொறுத்தவரை சில கட்சிகள் எங்களோடு வந்து இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக பலம் பொருந்திய கூட்டணி எங்களுடைய கூட்டணி. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சுமார் 210 இடங்களில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும்.